ரொம்ப சிம்பிளுங்க. ஏன் இவரை கைது பண்ணலை? நீங்கள் கைது பண்ணீங்கன்னா இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உட்பட்ட ஒரு பத்திரிக்கை, நாங்கள் தேர்தல் நேரத்தில் இவ்வளோ தூரம் துட்டு பிஜேபி கொடுத்தோம் அப்படின்னு இவங்க ஒரு வார்த்தை விட்டானுங்கன்னா இவங்களோட இமேஜ் கொலாப்ஸ் ஆகிடும், டப்பா டான்ஸ் ஆடிடும். அதுதான். அதனால இவரை கைது பண்ண மாட்டாங்க. இவர் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கொடுத்ததை கொடுத்தால் கிடைப்பது கிடைக்கும், பாதுகாப்பு உட்பட. இவெல்லாம் இம்யூனிட்டி. அதான் மக்களே, அதான் பேச வந்தேன். இது ஒரு மாநில அரசு இருந்தானே ஆதாரம் வேணாம், எவனா ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்துட்டானா போதும், இவர் இதில் ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா போதும், அவ்வளோதான். இந்த நாட்டில் விற்கக்கூடிய, இந்த நாட்டில் எடுக்கக்கூடிய நிலக்கரி என்ன விலைக்கு வாங்கி இந்த நாட்டினுடைய அனல் மின் நிலையங்கள் பயன்படுத்துகின்றனவோ, அந்த அனல் மின் நிலையங்களை பார்த்து இந்திய ஒன்றிய அரசனுடைய கோல் அமைச்சகம் சொல்லுது, ஒரு 40% வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணு. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அதானி கம்பெனி இருக்குது, அமெரிக்காவிலேருந்து கார்பைக்கல் பிளான்ட் வாங்கி பயன்படுத்து. என்ன விலை? டபுள் விலை. யாருக்கு போகுது? அதானிக்கு போகுது. அதானிக்காக அரசு வேலை செய்யணும்? கேள்வி இல்லை. விவாதங்கள் நடக்கலை. விவாதங்கள் என்னது? மோடி, ஆர்ஜேடி, கூண்டாஸ் ராஜ். என்னடா இதை விட இது என்ன ராஜ்? இது லூட்டிங் ராஜ் சொல்லலாம்ல. அழகழகான பெண்கள், அற்புதமான அறிவு, இதெல்லாம் பற்றி பேசுறதில்ல. கார்பரேட்டுகிட்ட விலை போய்விட்ட ஊடகங்கள்.